நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எங்களுடைய இறுதி வீடு இது மட்டும்தான். இந்த கபரு பேசுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. மிக நீண்ட ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள் கபருடைய பேச்சை பற்றி. அந்த மன்னரை பேசுகிறது. அன பைத்து துராப், நான் மண் வீடு, நான் பூச்சி புழுக்கள் நிறைந்த வீடு, நான் இருட்டு வீடு, நான் தனிமையின் வீடு என்று அந்த மன்னரை பேசுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றோ ஒரு நாள் எங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட மரணம் வரும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மரணத்துக்கு தயாராகாத ஒரு சூழல் தான் எங்களுடைய சமூகத்தில் நிறைய பேர் பார்க்கிறோம். எங்கள் மீது கடமையாக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கடமை 5 நேர தொழுகை. எங்களுடைய சகோதரர்கள் சிலர் இருக்கிறார்கள், ஜனாசாவுக்கு பள்ளிக்கு வருவார்கள், அல்லது கல்யாண நிக்காஹ் வைபவத்துக்கு பள்ளிக்கு வருவார்கள். இதை தவிர அவர்களை பள்ளிவாயலில் காண்பது என்பது மிக அரிது. ஜும்மாவுடைய நாளில் அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள் என்று பார்த்தால் இமாம் மிம்பர்ல இருந்து இறங்குற நேரத்தில் இமாம் என்ன பேசினார் என்று கூட விளங்காத அளவுக்கு அந்த 2 ரக்காயத்து தொழுகையில் தக்பீரை கட்டி சலாம் கொடுத்து முடிந்தால் அடுத்த வினாடி எழும்பி ஓடி விடுவார்கள். இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற அளவுக்கு எங்களுடைய சகோதரர்களில் சிலருடைய நடவடிக்கை இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா என் மூலமாக என்னுடைய பிரதேசத்திற்கு, என்னுடைய கிராமத்திற்கு பரக்கத்து செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். நான் செய்கிற பாவம் என்னை மட்டும் சுத்தாது, நான் செய்கிற தீமை எனக்கு மட்டும் வராது. என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய குடும்பம், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய ஊர், என்னுடைய கிராமம், என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தர இருக்கிற பரக்கத்துகளை என்னுடைய செயலின் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த பரக்கத்துகளை இறங்க விடாமல் அல்லாஹ் தடுப்பான் என்பதை நாங்கள் குர்ஆன் ஹதீஸினூடாக பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அடுத்த வினாடி எனக்கு மௌத் வரும் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லத்தாத். இந்த இன்பம், சுகண்டி, ஆசை இவை அனைத்தையும் அடித்து ஒழிக்கக்கூடிய மரணத்தை நீங்க அடிக்கடி அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். நானும் நீங்களும், எனக்கு நாளைக்கு மவுத், இன்றைக்கு இரவைக்கு 9 மணிக்கு மவுத், வார மாசம் எனக்கு மவுத். இந்த நிலையில வைத்தியர்களுடைய ஆலோசனையில நிறைய பேர் இருக்கிறார்கள். வைத்தியசாலையிலையும் சரி, வீட்டிலையும் சரி நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆரோக்கியமாக தெரிகிற நாங்க, எனக்கு திடீர் மவுத் வரப்போகிறது என்ற எண்ணம், இன்றைக்கு இரவைக்கு எனக்கு மவுத் என்றிருந்தால் என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? 4 காசி சம்பாதிப்பதற்கு என்னுடைய சிந்தனை போகுமா? இன்றைக்கு சந்தோஷமாக என்ற வாழ்நாளை இந்த நண்பர்களோடு குதூகலமாக கழிப்பதற்கு எனக்கு சிந்தனை போகுமா? அல்லது இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், சுகண்டிகள் என்று சின்னது அல்லது பெரியது எதுவாக இருந்தாலும் அடையாளப்படுத்தப்படுகின்ற இந்த இன்பங்களை, சுகண்டிகளை அனுபவிப்பதற்கு என்னுடைய எண்ணம் தோன்றுமா என்பதை நானும் நீங்களும் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் அதை ஒரு மறைவாக வைத்திருப்பதனுடைய நுட்பம், மறுமையை பற்றிய சிந்தனையும் அல்லாஹ்வை பற்றிய பயமும் எங்களுக்கு வரணும். அடிக்கடி பேசும்போது எங்களுடைய ஈமான் கூடும். மன்னரையை விட்டு நாங்கள் தள்ளி போனா, பள்ளி வாயிலை விட்டு கொஞ்சம் தூரம் ஆகினால், அல்லது நல்லவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களுடைய அந்த சூழல் அதை விட்டு நாங்கள் ஓரமாகி போனால் நிச்சயமாக ஷைத்தான் எங்களுக்கு புறத்தால வந்துகிட்டே இருப்பான். எங்களை பல பாவமான காரியங்களுக்கு தூண்டிக் கொண்டே இருப்பான். இந்த உலகத்தை அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை இன்பமாக படைச்சு, இந்த உலகத்துல மனிதர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி ஷைத்தானையும் படைச்சு, மனிதண்ட உள்ளத்தை அம்மாரத்தும் பிஸ்ஸு, எந்த நேரமும் பாவத்தை ஏவுற உள்ளமா தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இல்லாமா ரஹிமா ரப்பி, சில ஆட்கள் அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். அல்லாஹ்வோட ரஹ்மத், அல்லாஹ்வோட அருள் நிறைந்த சில உள்ளங்களை தவிர. அன்புக்குரியவர்களை, இந்த அருள் நிறைந்த உள்ளமாக எங்களோட உள்ளத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. மனிதன் என்றா பாவம் வரும், தவறு வரும். சஹாபாக்கள் செய்யாத பாவம் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். விபச்சாரம் செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருவாங்க, யா ரசூலல்லாஹ் ஹலக்கு, நான் அழிஞ்சிட்டேன், என்ன உலகத்துல சுத்தப்படுத்துங்க, மறுமையில் அல்லாஹ் விட்டு அவன் தண்டனையை நான் பயப்பட்டு இந்த இடத்திலே வந்திருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஓடி வருவார். மதுவிலே ஆறாக ஓடக்கூடிய அளவுக்கு மதுவை அவர்கள் ஊற்றி விட்டார்கள். மது தடை செய்யப்பட்ட நேரத்தில் என்கிற பார்க்கிறோம். மதுவுல திளைத்தவர்கள், மது இல்லாமல் வாழாதவர்கள் என்ற அளவுக்கு சஹாபாக்கள் அன்னரம் இருந்தார்கள். அல்லாஹ் தடுத்தான், உடனடியாக அதனை நிறுத்திக் கொண்டார்கள். அன்புக்குரியவர்களை, நாங்க முஸ்லிம்கள் ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் வாழ்ந்துகிட்டு போய் தரலாம். அது இந்த உலக வாழ்க்கை, எப்படி வேண்டும் என்றாலும் வாழ்ந்து விட்டு சென்று விடலாம். ஆனால் நான் இஸ்லாம் என்கிற வட்டத்துக்குள்ள வந்தால் எனக்கு இருக்கிற 2 விஷயம், அது குர்ஆன் சுன்னா. அல்லாஹ்வும் தூதரும் மட்டும்தான் எனக்குரிய சரியான வழிகாட்டு. அல்லாஹ்வும் தூதரும் எதை சொன்னாங்களோ அதை நாங்க எடுத்து நடக்கணும். எதை செய்ய வானாண்டு தடுத்தாங்களோ அதை நாங்க தவிர்த்து வாழ வேண்டும். எங்கட சமூகத்தில் நிறைய பேர் தலைகீழாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் தூதரும் எதை தடுத்தாங்களோ அதைத்தான் செய்யற, எதை செய்யணும்னு சொன்னாங்களோ அதை செய்யல. அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மண்ணறை எங்களுக்கும் சொந்தமானது. அடுத்த நிமிடம் எங்களையும் ஏனைய சகோதரர்களை அடக்கி விட்டு செல்வார்கள். முன்கர் நக்கீரங்கிற 2 மலக்குமார்கள் எங்களை எழுப்பி கேள்வி கேட்பார்கள். உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய வேதம் என்ன, உன்னுடைய சகோதரர்கள் யார், உன்னுடைய தூதர் யார் என்று கேட்டால், இந்த உலகத்தில் சும்மா இஸ்லாம் உத்தவத்தை படித்து விட்டு நாங்கள் பதில் சொல்வது போன்ற அல்ல, அல்லது நாங்கள் பயான்ல 2 பயான கேட்டு போட்டு பதில் சொல்வது போன்ற அல்ல. கேட்டா பதில் சொல்ல இயலாது, நான் வராது.
சக்கராத்துடைய நேரத்தில் கூட மலக்குமார்கள் முன்னால் வந்து எங்கட உயிரை கைப்பற்றுவதற்கு இருக்கிறார்கள். உயிர் காலில் இருந்து கலண்டு வந்து தொண்டக்குழி அடையுது கருதருடைய நிலை. இந்த நிலையில கூட மலக்குமார்களை நாங்கள் பார்ப்போம். மலக்குள் மௌத் முன்னுக்கு இருப்பார், எங்கட உயிரை கைப்பற்ற போகிறார், வந்திருக்கிறார் என்று சொல்வதற்கு நாங்களும் பேசல. அல்லாஹ் தடுத்து விடுவான். அன்புக்குரியவர்களே, இதுதான் அந்த அங்கலாய்ப்பு என்பது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் கபூர்ல வரும். இந்த மண்ணறையில எங்களை வைத்தால் அதுக்கு புறவு வரும். என்ன கேள்வியை கேட்டாலும் இந்த உலகத்தில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம் வாழவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அங்க பதில் சொல்ல இயலாது. இப்ப எல்லாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவோம், அல்லாஹ் எங்கட ரப்பு, அல்லாஹ் எங்கட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட வேதம் குர்ஆன், எங்கட சகோதரர்கள் முஸ்லிம்கள் பதில் சொல்லுவோம். ஆனா கபருக்குள்ள போய் நாங்க இருக்கிற நேரத்தில் எங்களை எழுப்பி கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் தடுக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்துல வாழ்க்கை. எங்களுக்கு நாங்க சாட்சி, எங்கட மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றி வாழுகிற வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நாங்கள் நிம்மதியாக வாழலாம், அடுத்தவர்களையும் நிம்மதியாக வாழ வைக்கலாம். மண்ணறைக்கு சென்றால் நிம்மதியாக அந்த மண்ணறையிலே புது மாப்பிள்ளை தூங்குவது போன்று மறுமையில் எங்களை எழுப்பும் வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக தூங்கலாம், சுவனத்தினுடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சுவனத்து பூஞ்சோலையாக கபரை மாற்றுவதும் நரகத்து படுகொலியாக இந்த கபரை மாற்றுவதும் அன்புக்குரியவர்களே எங்கள்கிட்ட தான் இருக்கிறது. கொஞ்சம் சிந்திக்கணும். வாழ்க்கைங்கிறது ஓடும் நிற்கும். எவ்வளவு சுகண்டிகளை அள்ளி குவித்தவர்கள் கூட மண்ணறைக்கு போகும்போது 3 கபன் துணி, அவர் உடுத்த உடுப்பு இல்ல, அவர் பாவித்த வாகனம் இல்ல, அவரோட இருந்த பிள்ளைகள் இல்ல, அவரோட மனைவி இல்ல, எதுவும் இல்ல. 3 துணியோடு மட்டும் இந்த கபூர்ல நாங்க அவரை அடக்கி விட்டு இந்த இடத்தில் அவருக்காக துஆ செய்வதற்கு குழுமி இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமாக செய்த தர்மம், அல்லது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோசனமா எதையாவது அவர் அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால், நல்லதுக்கு வழிகாட்டி இருந்தால் அதுவும் கபருக்கு வரும். 3வது அவர் பெற்று வளர்த்த நல்ல சாலிகான பிள்ளைகளுடைய துஆ. அவர் நல்லா பெற்று நல்லா வளர்த்து நல்லா ஆளாக்கி இருந்தார்கள் என்றால் நம்பிக்கை இருக்கிறது, அவருடைய பிள்ளைகள் என்னிடத்தில் மோதி இருக்கிறார்கள், நிச்சயமாக அவருக்காக துஆ செய்வார்கள். மண்ணறைக்கு அதான் போகுது. சாலிகான அமலை தவிர எதுவுமே மண்ணறைக்கு வராது. கோடி கோடியா கொண்டை கொட்டினாலும் அவருக்கு பிரயோசனம் கிடையாது. அவர் கட்டின வீட்டை கொண்டை இவடத்தை நிப்பாட்டினாலும் பிரயோசனம் கிடையாது. அவர் ஓடின வாகனத்தை கொண்டை நிப்பாட்டினாலும் அவருக்கு பிரயோசனம் கிடையாது. அன்புக்குரியவர்கள், இதான் எங்கட நிலை. எங்களுடைய நிலையும் சக்கராத்துடைய நிலை வருகின்ற பொழுது அங்கலாய்ப்பதற்கு முன்னால் கொஞ்சம் சிந்திக்கணும். எங்களோட அமல் மட்டும்தான் எங்களோடு வரப்போகிறது, இதை தவிர எதுவுமே வராது. மறுமையில கூட அல்லாஹ் சொல்றான், நான் பெற்றெடுத்த பிள்ளை என்னை விட்டு தூரத்துல ஓடுவார் ஏண்டா அவர் அமல நான் கேட்டு வேண்டும் பயம். என்ன பெத்த உம்மா வாப்பா என்னை விட்டு தூர ஓடுவாங்க, ஏன் அவங்களோட அமலை கேட்டு நான் சொர்க்கத்துக்கு பேத்துறோம் அவளுக்கு பயம். இப்படி ஒட்டுமொத்த சமூகமும் ஓடுவாங்க. கபூரும் யானப்சி தான், மறுமையும் யானப்சி தான். என்ன காப்பாத்தி என்கிற ஒரு சுயநலமிக்க ஒரு உலகமாகத்தான் அல்லாஹ் இந்த அலமுல் பர்ஸக் கபூரையும் வைத்திருக்கிறான், மஹ்ஷரையும் வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபூரை பத்தி பேசினா அழுவார்கள். பெரிய தாடி, கண்ணீர் வடிந்து தாடியினுடைய நுனி நலைகிற அளவுக்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது, உஸ்மானே நரகத்தை பத்தி பேசினாலும் நீங்க அழுகிறல்ல, தண்டனைகளை பத்தி பேசினாலும் அழுகிறல்ல, ஆனா கபூரை பத்தி பேசினா மட்டும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு அழுக வருகிறது என்று கேட்டபோது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபி சொன்னார்கள், நான் சந்திக்கிற முதல் வீடு அதுதான், மௌத்துக்கு பின்னால நான் சந்திக்கிற முதல் வீடு அதுதான். இந்த வீடு எனக்கு நிம்மதி என்றால் அதுக்கு அப்புறம் நான் கவலைப்பட தேவையில்லை. இந்த வீடு எனக்கு நிம்மதி இல்லை என்று சொன்னால் அதற்கு பின்னால் உள்ள அத்தனை அம்சங்களும் எனக்கு பாதகமாக வந்துவிடும் என்பதால் தான் இந்த வீடை பத்தி பேசக்குள்ள நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அத்தஹியாத்திலையும் துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர், யா அல்லாஹ் கபூர் வேதனையிலிருந்து என்ன பாதுகாத்து விடு. சொர்க்கத்தை முதலாவது கதவை திறக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் கபூர் வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. அன்புக்குரியவர்களே, வெளியில வாழக்குள்ள இதுற சிக்கல், பிரச்சனை, கஷ்டம், இதர துன்ப அமளி துமளிகள் எங்களுக்கு தெரியாது. ஏண்டா இதை உள்ளுக்கு இருக்குது, இதுல அமளி துமளி எங்களுக்கு தெரியாது. அதை சந்திக்கக்குள்ள மட்டும்தான் எங்களுக்கு அதனுடைய அமளி துமளி தெரியும். இதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் எங்களுடைய மௌத், சக்கராத்துடைய நேரம். எனவேதான் இந்த உலக வாழ்க்கைங்கிறது மிக குறுகிய வாழ்க்கை. திடீர் மௌத்து வருது, ஆக்சிடென்ட்ல மௌத்து வருது, ஆத்துல தாண்டு மௌத்து வருது, தண்ணீர்ல, நெருப்புல, அப்படி இப்படின்னு அல்லாஹ் தஆலா இயற்கை மௌத்து, செயற்கை மௌத்து எல்லாத்தையும் அல்லாஹ் மிக விரைவாக தந்து கொண்டிருக்கிறார். மறுமையும் நெருங்கி கொண்டிருக்கிறது. எங்களை நாங்கள் கட்டாயமாக யோசித்து சீர்தூக்கி பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து செயலாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எதை சேர்த்தாலும் நல்ல அமல சேர்க்கல் என்றால் நிச்சயமாக எங்களுடைய கபரு, எங்களுடைய மஹ்ஷர், எங்களுடைய மர்மை, எங்களுடைய சுவன நரகம் எதிலும் எங்களுக்கு விமோசனம் கிடையாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டு கொஞ்சம் மாறுவோம். நாங்க மாறாம அல்லாஹ் மாற்ற மாட்டான். கொஞ்சம் மாறுவோம். உலகத்துல எல்லா